அவதூறுகளை அள்ளி வீசும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் அழுக்கு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சி தமிழ்நாட்டை படு பாதாளத்தில் தள்ளிவிட்டதாகவும் திமுகவின் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக உயர்ந்துள்ளது எனவும் கூறினார். வளர்ச்சி திட்டத்தை நிறுத்துவதற்காக டபுள் என்ஜின் ஆட்சி என்கிறார்கள். கொரோனா காலத்திலும் களத்திலும் நின்றது திமுக தான் என்று தெரிவித்தார். வெயிட் எடப்பாடி பழனிசாமி வரும் தேர்தலில் உங்கள் கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்தி உங்கள் கொட்டத்தை அடக்குவார்கள் என்று சூளுரைத்தார். திமுக ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சியடைந்து வருவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவதூறுகளை அள்ளி வீசும் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் அழுக்கு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மொழிக்காக நம்முடைய இனத்துக்காக போராடுகிறோம். போராடுகிற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரை இழக்கக்கூடிய தியாகத்தை செய்யறதுக்கு கூட காத்திருக்கிறோம். என்னுடைய தந்தைக்கு, கலைஞருக்கு சொல்றேன், என்னுடைய தந்தை கலைஞர் உட்கார்ந்திருக்கிறார் மேடையில். என்னுடைய தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 4 ஆண் பிள்ளைகள்ல ஒரு ஆண் பிள்ளை போயிடுற காரணத்தினால என்னுடைய தந்தை நிச்சயமாக கவலைப்பட மாட்டார். காரணம், மொழிக்காக இனத்துக்காக தனையனை இழந்த தந்தைன்னு என்னுடைய தந்தைக்கு பாராட்டு கிடைக்கும் என்று நான் பேசினேன். அப்படி பேசியவன் தான் உங்கள் முன்னால் இருக்கிற இந்த ஸ்டாலின். இதெல்லாம் அரசியல் அழுக்காக இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு தெரியுமா? தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுகவின் திட்டங்கள் மண்ணில் இருக்கும் வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார் என அர்த்தம் என்று பேரறிஞர் அண்ணா நடையில் பேசினார். மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான், ஏழை எளிய மக்கள் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று மக்களை தேடி மருத்துவம், இன்னும் காப்போம் நம்மை காக்க 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இதயம் காப்போம் அந்த திட்டம், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த ஸ்டாலின் இல்லாம போகணுமாம். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான்.